திருச்சபை மக்கள் யாவருக்கும் கனிவான வாழ்த்துக்களையும் சோஸ்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று நாம் சிந்திக்க போவது கிறிஸ்மஸ் தாத்தா அல்லது சாண்டா கிளாஸ் பற்றிய வரலாறு. கிறிஸ்மஸ் தாத்தா என்பவர் கிறிஸ்மஸ் நாளுக்கு முந்தைய இரவு, அதாவது டிசம்பர் 24 இரவில் குழந்தைகளுக்கு அன்பளிப்புகளை கொண்டு வருபவர் என்று கருதப்படுகிறார். கிறிஸ்மஸ் தாத்தா புனித நிக்கோலாஸ் என்றும் அழைக்கப்படுகிறார். 4ஆம் நூற்றாண்டில் மைராவில் வாழ்ந்த ஒரு பிஷப் புனித நிக்கோலாஸ். சாண்டா கிளாஸ் பொதுவாக மகிழ்ச்சிகரமான வெண்தாடி உடையவராக சிவப்பு நிற மேலங்கி மற்றும் வெண்மை நிற விலங்கின் உரோமத்திலான கழுத்துப்பட்டி மற்றும் மணி கோர்ப்பதற்கான இடம், சில நேரம் கண்ணாடி அணிந்தும் சில நேரம் கண்ணாடி அணியாமல், சிவப்பு நிற தொப்பி மற்றும் கருப்பு நிற இடையணி மற்றும் காலணிகளுடன் பை நிறைய குழந்தைகளுக்கான பரிசு பொருட்களுடன் வருபவராக சித்தரிக்கப்படுகிறார். கிறிஸ்மஸ் நாளுக்கு முந்தைய நாள் இரவில் நல்ல நடத்தையுள்ள குழந்தைகளுக்கு பொம்மைகள், மிட்டாய்கள் உள்ளிட்ட பரிசுகளையும் தனது பட்டறையில் உருவாக்கிய பொம்மைகளுடன் தனது ரெயின்டியர் பனிச்சறுக்கு வண்டியில் வட துருவத்திலிருந்து வருவதாக நம்பப்படுகிறது. உண்மையில் நிக்கோலாஸ் என்ற புனித பாதிரியார் துருக்கியில் பிஷப்பாக இருந்து பல ஏழைகளின் துயர் துடைத்து வந்தார். இவரின் நினைவாக தான் கிறிஸ்மஸ் தாத்தா பாத்திரம் உருவாயிற்று. டாக்டர் கிளெமென்சி மூர் என்பவரே இப்பாத்திரத்தை உருவாக்கினார். ரோம் சாம்ராஜ்யத்தின் பதாரியா பகுதியில் லைசியா துறைமுகத்தில் பிறந்தவர் நிக்கோலாஸ். இளம் வயதில் பாலஸ்தீனத்துக்கும் எகிப்துக்கும் பயணம் மேற்கொண்டார். மீண்டும் லைசியா திரும்பிய நிக்கோலாஸ் கிறிஸ்தவ பிஷப் பதவியை ஏற்றார். புனித நிக்கோலாஸ் காலத்தில் பிஷப்புகள் அணிந்திருந்த சிவப்பு வெள்ளை அங்கியே கிறிஸ்மஸ் தாத்தாவின் உடையாகிவிட்டது. அப்போது முதல் உலகம் முழுவதும் அன்பின் திருவுருவமாக கிறிஸ்மஸ் தாத்தா உலா வருகிறார். 1822 கிளெமெண்ட் மூர் என்பவர் கிறிஸ்மஸுக்கு முந்தைய இரவு என்ற தலைப்பில் கட்டுரை ஒன்றை எழுதினார். அதில் கிறிஸ்மஸ் தாத்தாவை பற்றி வர்ணித்திருந்தார். அது பத்திரிகைகளில் வெளியாக மிகவும் பிரபலமடைந்தது. மூர் எழுதிய ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல் என ஆரம்பிக்கும் தன் கவிதையில் நிக்கோலாஸை கதாநாயகனாக வடிவமைத்தமையே நிக்கோலாஸின் புகழ் அமெரிக்கா எங்கும் பரவ மூல காரணமாயிற்று. இன்று கம்யூனிஸ்ட் நாடுகள் கூட சாண்டா கிளாஸ் தாத்தாவை அங்கீகரித்து இருக்கின்றன. அன்பு, நல்லுறவு, தாராள மனம், குழந்தைகளிடம் விருப்பம் ஆகிய நற்குணங்களுக்கு உரியவர் இந்த செயின்ட் நிக்கோலாஸ். அவர் தனக்கு உரிய விருந்து நாளன்று டிசம்பர் 6ஆம் நாள் குழந்தைகளுக்கு பரிசு கொடுத்து மகிழ்வார். இன்றும் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் இந்த சம்பிரதாயம் கடைபிடிக்கப்படுகிறது. இதனால் குழந்தைகளின் மகிழ்ச்சி அதிகரிக்கிறது. சாண்டா கிளாஸ் என்ற கிறிஸ்மஸ் தாத்தா கிறிஸ்மஸ் திருநாளில் பனிவண்டியில் பறந்து வந்து வீடுகளின் புகைப்போக்கி வழியாக இறங்கி வந்து குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கும் நீண்ட வெண்தாடி வைத்த ஒரு குண்டு தாத்தா. இது நமக்கெல்லாம் தெரியும். சீரியா நாட்டில் சாண்டா கிளாஸ் என்பது பரிசுகள் கொண்டு வரும் ஒரு ஒட்டகம் என்று குழந்தைகள் நம்புகிறார்கள். கிறிஸ்து பிறந்த இரவில் ஒட்டகங்களில் வந்த 3 அறிஞர்களும் இயேசு பாலனை வாழ்த்திய போது அந்த ஒட்டகங்கள் சோர்ந்து மயங்கிவிட்டன. அப்பொழுது குழந்தை இயேசு அவைகளை ரட்சித்து புத்துணர்ச்சி வழங்கினாராம். இங்கிலாந்தில் சாண்டா கிளாஸ் தாத்தா நீண்ட வெள்ளை தாடி, சிவப்பு கோட்டு, ரெயின்டீர் என்ற கலைமான் இழுத்து வரும் பனிச்சறுக்கு வண்டியான ஸ்லெட்ஜில் பரிசு மூட்டையுடன் பவனி வருவார். குழந்தைகள் தங்கள் கட்டிலில் கால்மாட்டில் ஸ்காட்கின்களை தொங்க விட்டிருப்பார்கள். சாண்டா புகைப்போக்கி வழியாக இறங்கி வந்து இதற்குள் பரிசு பொருட்களை போட்டுவிட்டு போவார். இது இங்கிலாந்து குழந்தைகளின் நம்பிக்கை. ஜப்பானிய குழந்தைகள் சாண்டா கிளாஸ் தாத்தாவை ஹோட்டியோஷோ என்பார்கள். இவருக்கு பின்னாலும் கண்கள் இருக்கும். இதனால் எல்லா காலத்திலும் எல்லா திசையிலும் எல்லா குழந்தைகளையும் அவரால் காண முடியுமா? ஹாலந்து தேசத்துக்கு குழந்தைகள் சாண்டாவை இழுத்து வரும் ரெயின்டீர் கலைமானுக்கு உணவாக கேரட்டுகளையும் வைக்கோல்களையும் வைத்து வரவேற்கிறார்கள். சிவப்பு தொப்பி, வெள்ளை நிற தாடி, உப்பிய வயிறு மற்றும் வயதான தோற்றத்துடன்
கையில் கொக்கோ கோலா குளிர்பானம் இப்படி ஒரு படத்தை வரைந்தவர் தாமஸ் நாட்ஸ். தாமஸ் நாட்ஸ் என்பவரே 1931 கிறிஸ்மஸ் தாத்தாவிற்கு உருவம் கொடுத்தார். பச்சை நிற கிறிஸ்மஸ் தாத்தாவை சிவப்பு நிறமாக மாற்றினார். கொக்கோ கோலா கம்பெனியின் விளம்பரத்திற்காக அப்படத்தை வரைந்தார். கொக்கோ கோலாவும் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கி மகிழ்வித்தது. கொக்கோ கோலா உலகம் முழுவதும் வளர வளர கிறிஸ்மஸ் தாத்தாவும் உலகம் முழுவதும் வளர்ந்து விட்டார். கிறிஸ்மஸ் தாத்தா இல்லாமல் இன்று எங்கும் கிறிஸ்மஸ் கொண்டாடப்படுவதில்லை என்ற அளவுக்கு கிறிஸ்மஸ் தாத்தாவும் கிறிஸ்மஸும் ஐக்கியப்பட்டு போனது. மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து நமது நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் பகிர்ந்து பயன்பெற அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்மஸ் தொடர்பான சிந்தனைகள் நாளை தொடரும்.